ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இன்டர்வியூ பிளேஸை தான் காட்டுறாங்க. இன்டர்வியூவில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினும் வந்து இருப்பாங்க. ஹீரோயின் சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து அழுதுகிட்டே வெளில வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ஹீரோயின். ஆனால் இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகலைன்னா பிரச்சனையாகும். சரி வேணாம், நம்ம போய் சொல்லிட்டு உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியில் போக பார்ப்பாங்க. பட் அந்த டைம் அவங்களுக்கும் சில தாட்ஸ் வரும். என்னென்னா, சில இன்டர்வியூஸில் அவங்க பார்த்துருப்பாங்களே இதுக்கு முன்னாடி, அங்கே கேட்ட கேள்விகள், அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணது, இதெல்லாம் யோசிப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வேலை பார்க்குறது, இதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. அம்மாவோட மெடிக்கல் ஃபீ, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, இல்லை எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும்னு அவங்களே வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து சில வார்த்தைகள் சொல்லியிருப்பார். அதாவது அவங்க கூட இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது சரி ஓகே, என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அவங்க பேர் கூப்பிடுவாங்க. அவங்களும் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்க மாட்டார். அவர் முன்னாடியே வந்து கிளம்பிட்டுருப்பார். அந்த கம்பெனியோட ஹெட்டோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்களும். அவங்க பக்கத்தில் வந்து அவங்க கூடவே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். அவங்க தான் வந்து அவங்களை இன்டர்வியூவே பண்ண போகிறாங்க. ஹீரோ வந்து எங்கே போயிட்டாருன்னா, அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டுருப்பார். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறது அவருக்கு சுத்தமாக அங்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து கேட்பார், நீ ஏன் இப்படி பண்ணுற, இந்த ரீசன்லாம் சொல்லி கேட்பார். அவங்க என்னமோ பண்ணி தொலையட்டும் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து இருப்பார் ஹீரோ. ஏன்னா ஹீரோக்கு வந்து இந்த விஷயத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஜஸ்ட் அவங்க அப்பாவோட ஃபோர்ஸாலேயோ அவங்க அம்மாவை எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளில வரதுக்காகவும் தான் ஹீரோ இந்த டீலுக்கே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட சொல்லுவார், தி சேர்மனே வந்து இந்த டீமை கிரியேட் பண்ணியிருக்காரு, நீ அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். பட் நம்ம ஹீரோக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திட்டு அவர் இந்த இடத்த விட்டு போயிடுவார். அங்கே சீன் கட் ஆன உடனே இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினோட இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இன்டர்வியூ நடக்கும்போது அந்த பொண்ணும் சரி, அவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு ஆளும் 2 பேர் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் அந்த அதில் கூட எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆள் வந்து என்ன கேட்குறான், இந்த யூனிவர்சிட்டி உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விலாம் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஆமாம் இருக்குது, நான் ஸ்காலர்ஷிப் தான் படித்தேன் அப்படி இப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினும் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த டாக்டர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்புறமா எங்கேயும் ஒர்க் பண்ணவே இல்லையா, நீங்கள் யூனிவர்சிட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயமே இருந்தாலும் அந்த பயத்தை வெளில காட்டிக்காமல், ஆமாம் என்கிட்ட ஸ்கில் இல்லைதா, பட் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா வேலை செஞ்சு இது பண்ணுவேன், நீங்கள் என்ன வேணாலும் வந்து எனக்கு வேலை கொடுத்தாலும் அதில் வந்து என் மனசார அதை நான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகுறான். பட் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஒரு கணக்கில் தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, அதே மாதிரி வேலை செய்யவே லாக்கி இல்லாதவங்க, இந்த மாதிரி ஆளுங்க வந்து மீட்டிங்கில் அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணால், இந்த சப்போஸ் அவங்க வேலை சரியாக செய்யணும்னா கூட இதை வச்சு ரீசனாக வச்சு சேர்மன் கிட்ட சொல்லி நம்ம இந்த டீமை காலி பண்ணிட்டா ஹீரோவும் இங்கே ஒர்க் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த பொண்ணு வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுது, சும்மா ஒரு வில்லன் சிரிப்பு மாதிரி சிரிச்சிட்டு அந்த இன்டர்வியூவில் வந்து இவங்க பாஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. எஸ், நம்ம ஹீரோயின் வந்து இந்த கம்பெனியில் இனிமேல் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த டீமில். இங்கே அப்படியே சீன் கட்டாக நம்ம ஹீரோ வந்து ஜிம்மில் இருக்கார். ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே சுற்றி இருக்க அத்தனை பொண்ணுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை தான் வந்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு வர்றாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீ கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டமே அப்படின்னு கேட்கும்போது, நீ உனக்கு எதுக்கு இப்போ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இந்த கல்யாணம் எதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணார், இந்த வேலை இது எல்லாமே அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹீரோ வந்து நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் கிட்ட பேச போகிறாரு. ஏன்னா இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது ஜஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான், நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்பில் என்னால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ வந்து நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் வந்து கேட்குறாரு, ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, சரியான இது மாதிரி ஜடம் மாதிரி இருக்க, எப்பவுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டியா, சம்டைம்ஸ் நம்ம ஃபிசிக்கலாக ஒருத்தர் கூட இருக்கும்போது அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும், நீ அந்த மாதிரி யார் கூடயாவது இருந்திருக்கியா அப்படின்னு நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அப்போது ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு. எஸ், அவர் முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோயின் கூட அப்படி தான் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணோம், அவங்க கூட எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே வந்து பார்த்து ஒரு இதுவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து டாபிக் அப்படியே வந்து மாறுது. அந்த செகண்ட் லீட் ஹீரோயின் என்ன சொன்னாங்க, நான் கூட தான் அப்படி இருந்திருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் செகண்ட் லீட் ஹீரோயினும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே வந்து சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு, நம்ம ஹீரோயின் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த இன்டர்வியூ பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோமா இல்லை ஃபெயில் ஆகிட்டோமா, இந்த இன்டர்வியூ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ. ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக செகண்ட் லீட் ஹீரோ வந்து வராரு. அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து, நீ இதுக்கு மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது, நீ வந்து ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, உங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், உங்கள் அம்மா வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க,
நான் எவ்வளோ பயந்தப்பெல்லாம் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீ மட்டும் என்னம்மா நீயும் அப்படி தான், நீ கடைசி வரைக்கும் சண்டை போடு, என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம், வேலை கிடைக்கலன்னா விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி செகண்ட் லீட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை எப்படியும் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பட் ஹீரோயினுக்கு மட்டும் மனசே வந்து இதுவாக இல்லை, இது நான் தான் பண்ணணும், நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முடிவோடவே இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ கூட வந்து செகண்ட் லீடு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ சின்ன வயசுலலாம் எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வர அப்படி இப்படின்றாரு. நம்மளே கூட சில டைம் யோசிப்போம்ல, நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம், இப்போ அடல்ட் லைஃப்பில் எப்படி இருக்கோம்னு யோசிப்போம்ல. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் வந்து அவங்களும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து செகண்ட் லீட் ஹீரோ வந்து என்ன பண்ணாரு, சரி நீ வா சமைச்சு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்ப அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எங்கன்னா நம்ம ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து தான். அவங்க இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்களே, ஐ மீன் அந்த ஜாபே அவங்களுக்கு கிடச்சிச்சில்ல. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ செகண்ட் லீடுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. 2 பேரும் வந்து அவங்க சந்தோஷத்தை வந்து ஹக் பண்ணி வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதோடு இங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களோட அம்மாவை வந்து பார்க்க வந்திருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்த்து நான் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு சந்தோஷமாக அவங்க வந்து தன்னோட சந்தோஷத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கும் வந்து மற்றவங்க மாதிரியே வேலைக்கு போகணும், காலைல எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் மாதிரி நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். என் பேர் கோதாரிமி, நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், ஆனால் கிடைக்காத ஒருத்தவங்க தான் அது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரியே தான் நம்ம ஹீரோயினும் வந்து தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க படித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் வேலை. ஸோ அதனால் அவங்க அது ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையை ஒரு 6 மாதம் நான் வந்து சரியாக இது பண்ணிட்டேன்னா, ஐ மீன் அது எப்போவுமே வந்து நம்ம இதுவில் இருக்குல்ல, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் இந்த வேலையில் நான் இருந்தேன்னா அடுத்தது பர்மனெண்ட்டாக ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரியே தான். ஸோ அதே தான் நம்ம ஹீரோயினும் வந்து சொல்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வேலைக்கும் கிளம்புறாங்க. அப்போ வந்து போகிற வழியில், கம்பெனிக்கு போகிற வழியில் அவங்களே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து மேரிட் கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணாங்க, இந்த வளரிட போகிறோம் அப்படின்ற இதுவில் வந்து ரொம்ப பயந்துக்கினே வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார், 6 வயசு குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அந்த கம்பெனிக்குள்ளே ஜாயின் ஆகிறாங்க. இங்கே அப்படியே சீன் கட்டாக நம்ம ஹீரோ வந்து அது காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த கம்பெனிலேருந்து ஜாயின் பண்ண போகிறார்ல. ஸோ சேர்மன் வந்து என்ன பண்ணார், எல்லாருக்கிட்டையும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் வேலையில் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த நம்ம சேர்மனோட டாட்டரும் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கும் அந்த சேர்மனோட பொண்ணுக்கும் எக்ஸாக்டாக அவங்க சிப்ளிங்ஸாக என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றின சீன் இனிமேல் தான் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இது ஒரு மாதிரி பிடிக்கல. பட் இருந்தாலும் தன்னோட அப்பா சொன்னாருன்றக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்களா ஒர்க்கில், டீமில் வந்து காட்டுறாங்க. டீமில் அத்தனை மெம்பர்ஸும் வந்து அம்மாக்கள், இவங்க மட்டும்தான் சிங்கிள். பட் வெளில எல்லாருக்கிட்டேயும் அம்மா எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சில அம்மாக்கள் வந்து அங்கே இப்போ மொத்தமாக பார்த்தோன்னா 4 பேர் இருக்காங்க நம்ம ஹீரோயோட சேர்த்து. அதில் வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, வீட்டிலேருந்து சாப்பிடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவங்க வேலைக்கு வந்தாங்களா எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல, வேலையே இருக்கிறத மறந்துட்டு சாப்பிட்றதுக்காகவே வந்த மாதிரி அத்தனை ஐட்டம்ஸ் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது ஒன்றுமே புரியல, என்னடா இது என்ன நடக்குது. ஏன்னா இவங்க சிங்கிளாக இருக்கிறாங்களா, அவங்க தான் அம்மா ஒரு குழந்தையோடு இருக்கிறவங்க. ஸோ அவங்களோட உலகம் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும், பட் ரொம்பவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இது. அப்போ கரெக்டாக ஒரு லேடி வந்து இந்த டீம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, 4வது மெம்பர் இவங்க தான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த லேடி வந்து ஐயோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து நல்லா சாப்பிட்றாங்க 2 பேரும். அப்போ தான் வந்து அப்போ தான் அந்த வேலைக்கு அவங்க புதுசாக வந்திருக்காங்க. பட் என்னமோ ரொம்ப நாளாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரியே பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா இவங்க உண்மையிலேயே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வர, அது வேறு யாரும் கிடையாது, அந்த சேர்மனோட டாக்டர் கூட இருப்பார்ல ஒரு ஆள், ஒரு அல்லக்கை, அவன் தான் வந்து வரான். இது என்னது, இது ஆஃபீஸ்னு வச்சிங்கன்னா வேறு ஏதாவது வச்சுருங்களா, இது சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ, அந்த சேர்மனோட பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க அத்தனை பேருமே வந்து வராங்க. வரும்போது எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அந்த 4 புதுசாக ஜாயின் ஆனாங்க. அதில் நம்ம ஹீரோவும் வந்து மரியாதை அதாவது அந்த கீழே குனிஞ்சி எல்லாருக்கும் ஹலோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து ஹீரோ வராரு, நம்ம ஹீரோயின் தலை தூக்க
அப்போ தான் வந்து 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கா கொஞ்சம் கூட வந்து இதை சந்தோஷம்னு சொல்ல முடியாது, இது அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, 2த்துக்கும் மத்தியில் இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சேர்மனோட பொண்ணு வந்து இவங்க 4 பேரையும் பற்றி நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதே மாதிரி ஹீரோ இந்த டீமில் யார், அவரோட என்ன பொசிஷன் அப்படின்றதையும் நம்ம மற்ற 4 மெம்பர்ஸ், அதாவது இந்த டீமில் இருக்க மெம்பர்ஸ் கிட்டே சொல்கிறார். ஏன்னா இந்த டீமுக்கு அவர் தான் டீம் லீடர், இவங்க எல்லாருமே இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இது 2 பேருக்குமே ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இங்கே என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. பட் ஹீரோக்கு இது கேட்டவுடனே ஷாக்கு. ஐயோ நம்ம கல்யாணம் ஆனவங்களா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே பார்வையாலே பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மீட்டிங் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ, ஹீரோயின், மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம அந்த சேர்மனோட பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. கன்னத்தில் கையை வச்சுட்டு நம்ம ஹீரோயினே முறைச்சினுக்கிறார். நம்ம ஹீரோயினா இந்த சுச்சுவேஷன் அவங்களால ஃபேஸ் பண்ணவும் முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கும்போது அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, டே என்னடா இருக்குது இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு, நீ ஏதாவது கேள்றா வேணாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பட்டுன்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறாரு. என்னென்னா, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா, அத்தனை பேருக்குமே குழந்தை இருக்கா, யாருமே இங்கே சிங்கிளாக இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே தான் அந்த கேள்வி கேட்கறாரு. அப்போ அந்த டீம் மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து, ஆமாம் இங்கே எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாருமே குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது இவரால் அதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஐயோ அப்படின்ற மாதிரி தலையில் கை அடிச்சிக்காத குறை. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க, அங்கே எனக்கு 3 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னாங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்போ கூட நம்ம ஹீரோயினை கேட்காம, நீங்கள் என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்ல ஏது சொல்ல தெரியும். ஆல்ரெடி நம்ம ஹீரோவை பார்த்த ஷாக் ஒன்று, இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் ஏதோ பிரச்சனை ஆகிடுமோன்னு ஒன்று, இப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை அவங்ககிட்ட அது ஈகராக வந்து ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணார். அப்போ ஹீரோ வந்து ஆமாம் எனக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு அப்படியே தயக்கத்தோடு அப்படியே நம்ம ஹீரோவை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோவுக்கா அவருக்கு அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி செம்மையாக வந்து சிரித்து அவரோட சோகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஐயோ கடவுளேன்ற மாதிரி இதுவாகிட்டாரு. அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும், இவர் சந்தோஷத்தை சிரிக்கிறாரு, நல்ல மூடில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் தெரியும், பாவம் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க கம்பெனி சார்பாக. நம்ம ஹீரோயினுக்கா இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு, நான் போய் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ கூட லிஃப்ட்டில் போகும்போது கூட, இந்த ஆள் இங்கே என்ன பண்ணுறான், அவனுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொன்னால், ஐயோ இவன் வந்து என் உசுராக வாங்குறானே அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டே போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவை தான் வந்து அவங்க வந்து மீட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இங்கே அப்படியே சீன் கட்டாக நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட விடல. நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா கேள்வியும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக வந்து மீட் பண்ணுறாங்க. என்னென்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு போட்டிருக்கீங்க, உண்மையா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோக்கா நம்ம ஃபர்ஸ்ட் லவ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரால் பேச்சே இல்லை. பட் வேறு வழி கிடையாது அவருக்கு. இந்த உண்மை அவருக்கு அது உண்மை, பட் இந்த உண்மையை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் என்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத என்கிட்ட சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்குறாரு. நீ தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினா, ஆமாம் நான் டெக்னிக்கலாக வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, பட் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏன் கொஞ்சம் கூட சீரியஸாகவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படி. ஆனால் இந்த சீன் எல்லாம் வந்து உண்மையிலே பார்க்கும்போது ஹீரோ செம்ம பாவம் தான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலே உனக்கு குழந்தை இருக்கு, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்கு, இதெல்லாம் இருந்துக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படி இப்படின்னு வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் என் டேட்டுக்கு ஏன் வந்து ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேருமே வந்து வாயில் கையை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கத்துறாரு, செய்கிறாரு, என்னென்னமோ நடக்குது பாவம். ஆனால் நம்ம ஹீரோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் வந்து ஒரு கோவத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூவால் தான் நான் இங்கேருந்து வந்தேன், பட் வந்து அங்கே நடந்ததெல்லாம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஃப்ளோலே இதுவாகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாவம். ஆனால் உண்மையிலே அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இந்த ட்ரிப்பில் வந்து ஃபேமிலி இஷ்யூவா, அப்போ அந்த ஃபேமிலி இஷ்யூன்னு சொன்னதும் உன்னோட கல்யாணத்தை உங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருக்க பிரச்சனையை பற்றி தானா,
உன்னோட சைல்டு பற்றி தானே அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினே இதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் என் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோவா உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசு, எந்த தைரியத்தை நீ இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்கும்போது, அப்போது அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து, என்னம்மா இப்படி கத்திட்டு இருக்கீங்க, 2 பேரும் கீழே போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கா பாவம் தலையில் அச்சிக்காத குறையா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. இங்கே அப்படியே பார்த்தா நம்ம செகண்ட் லீட் ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க எக்ஸிபிஷனை காட்டுறாங்க. அவங்க எக்ஸிபிஷனில் வந்து அவங்க அப்பா அம்மா வராங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பற்றிலாம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதில் செகண்ட் லீடோட அப்பாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, சரி நீ சீக்கிரமாக இதெல்லாம் நீ உன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஹீரோயினுக்கும் வந்து தன்னோட பேஷன் விடத்துல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செகண்ட் லீட் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு ஆளை சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்கள வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி விசாரிக்கும் போது அவர் வந்து இந்த டீலுக்கு வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் சரி பரவாயில்ல நானே போய் அவர்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லி அந்த சீன் அப்படியே இங்கே வந்து கட் ஆகும். சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. எப்பவுமே இந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களாம் அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து கிஃப்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பட் நம்ம ஹீரோயினுக்கு அதில் சுத்தமாக சந்தோஷமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ அங்கே பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க. அப்போ கூட இருக்கவங்கலாம் இந்த மாதிரி என் பேர் போட்ட கார்டு பார்த்தியா, டைரி பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினா இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஐடி கார்டோட எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துல கிராஸ் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் வந்து அந்த மெம்பர்ஸில் இருக்க ஒருத்தர் வந்து கூட எங்கள் கூட வந்து ஃபோட்டோ எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கா இருக்கிற கடுப்பில் என்ன பேசுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி டென்ஷனின் உச்சத்தில் இருக்கிறாரு. என்னென்னா அப்போது அவங்கள பற்றிலாம் சொல்கிறாரு, உங்கள் ரெஸ்யூமே எல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக நீங்கள் வேலைக்கே ஆக மாட்டீங்க, உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டேன் வேலையில், அதனால் வந்து உங்களுக்கு டீம் லீடர் நான் சும்மா பேருக்கு தான் இருப்பேன், நீங்கள் எங்கே வேணால் போய் தொலைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த 6 மாதத்தில் எப்படியா இருந்தாலும் இந்த டீம் வந்து கலைய தானே போகுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை தொந்தரவு பண்ணாமல் மட்டும் இருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஆல்ரெடி அவருக்கு இந்த வேலைக்கு வந்து சுத்தமாக இஷ்டமே இல்லை. இதில் வேற ஹீரோயின் இப்படி ஒரு சுச்சுவேஷனை பார்த்த உடனே அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. எல்லாருக்குமே இங்கே டென்ஷன் ஆகுது. யார் என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு, நம்ம டீமுக்கு ஏதாவது ஆகிடுவோம், இப்போ தான் நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சுன்னா, கூடி சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். பை.